ஃப்ரைடே மகிழினி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூலில் ரிஹர்சல்ஸ் இருக்குது. ஆஃப் டே தான் வந்து ஸ்கூல். லஞ்ச் அதனால ரிலாக்ஸாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். தக்காளி ரசம் வச்சுட்டு இது கூட வந்து வெந்தயக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன். வெந்தயக்கீரை வந்து நார்மலாகவே கசப்பாக இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பொரியலாக செய்யும் போது கண்டிப்பாக கசப்பு கொடுக்கும். கொஞ்சமாக இப்போ வெந்தயக்கீரை இருந்ததுன்னா ரொட்டி இல்லைன்னா பருப்புங்கீரை செஞ்சுருப்பேன். கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி வந்து பொரியல் செய்கிறேன். இப்போ பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெங்காயம், வரமிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரை கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெந்தயக்கீரையோட கசப்பு தெரியாமல் இருக்க வெந்தயக்கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆயிரும். இது கசப்பே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையெல்லாம் முடிச்சதுமே பாப்பாவை ஸ்கூலில் கூப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. ஸோ கிளம்பி ஸ்கூலுக்கு போயாச்சு.